வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாடு நடக்குது. சிஎம் விஜய் சார் தலைமையில் நடக்குது. இந்த மாநாட்டில் சிஎம் விஜய் என்ன உத்தரவு போட்டிருக்காரு தெரியுமா? தமிழ்நாட்டில் பணிபுரியும் புலம்பெயர்ந்தோருக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதற்கு தொழிலாளர் நலத்துறை மூலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் கட்டாய பதிவு அமல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் விஜய் உத்தரவு போட்டிருக்காரு. அதாவது வெளி மாநிலங்கள்லேருந்து தமிழகத்துக்கு வேலைக்கு வராங்களே, அவர்கள் பற்றிய விவரங்களை கண்டிப்பாக வாங்கணும், கட்டாய பதிவு இருக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணணும், யார் யார் வரா யார் யார் போகிறா அப்படின்னு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாட்டில் சிஎம் விஜய் பேசியிருக்காரு. இதை தான் சில நாட்களுக்கு முன்பாக அண்ணாமலை வலியுறுத்தியிருந்தார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பற்றிய விவரங்களை மாநில அரசு வாங்கணும். யார் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துறாங்கல்ல, ஒப்பந்ததாரர்கள் இல்லை அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்க அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பற்றிய டீட்டெயில்ஸை கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார். அண்ணாமலை பிரிவினைவாதம் பேசிட்டாரு அப்படின்னு தமிழக பாஜக கதறிக்கு இருந்தாங்க. நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய விவரங்களை வாங்குறது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு எதிரான போக்கு கிடையாது, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவான போக்காக கூட நம்ம எடுத்துக்கலாம். அவங்கனால வேற யாருக்காவது ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, விவரங்கள் இருந்துச்சுன்னா காவல்துறை ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். அதனால் அண்ணாமலை சொன்னது வரவேற்கத்தக்கது அப்படின்னு நம்ம வீடியோவில் பேசியிருந்தோம். அதெல்லாம் கிடையாது, பிரிவினைவாதம் பேசிட்டாரு அப்படின்னு நயினார் அண்ட் கோ கத்திக்கு இருந்தாங்க. இப்போது மாநில முதல்வர் விஜயே அந்த உத்தரவு தான் போட்டிருக்காரு. டீட்டெயில்ஸை வாங்குங்க, கட்டாயமாக அந்த விவரங்களுடைய பதிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருக்காரு. அண்ணாமலை சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி தான் மே மாதம் 27 நினைக்கிறேன், ஸ்கூல்ஸுக்கு வழங்கக்கூடிய முட்டைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தார். கடந்த டிஎம்கே ஆட்சியில் மார்ச் மாதத்தில் முட்டையுடைய விலை மிக பெரிய அளவில் குறைஞ்சிச்சு. அதை சாதகமாக பயன்படுத்தி ஒப்பந்ததாரர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு முட்டை வழங்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் கிட்டத்தட்ட 20 கோடி முட்டைகளை ஒரே நேரத்தில் வாங்கி அதை குளிர்சாதன கிடங்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு. முட்டை நீண்ட காலம் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய பொருள் கிடையாது. சில மாதங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பிறகு அதை எடுத்து கிராமங்கள் வரைக்கும் அந்த முட்டை போய் சேரணும். அப்போது முட்டையுடைய தரம் அப்படியே இருக்குமா, குவாலிட்டி அப்படிங்கிறது டவுட்டு தான். அதனால் உடனே தமிழக அரசாங்கம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யக்கூடிய முட்டைகளை சோதனை செஞ்சு பார்க்கணும், தரமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னு மே மாதம் 27 அண்ணாமலை பதிவு போட்டிருந்தார். நேற்று ஒரு செய்தி கண்ணில் பட்டுச்சு. திருவாரூர் மாவட்டம் மொசக்குளம் பக்கத்தில் ஒரு அங்கன்வாடி பால்வாடி, அங்கே 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட முட்டை இருக்குல்ல, அது தரமற்ற வகையில் இருக்குது அப்படின்னு பெற்றோர்கள் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த முட்டையை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த முட்டையில் வளர்ந்த நிலையில் கரு இருந்ததாக தெரிய வந்திருக்கு. இதை தான் அண்ணாமலை சொன்னார், முட்டைகள் தரமற்ற வகையில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்ச் மாதமே 20 கோடி முட்டைகள் கிட்ட ஸ்டோர் பண்ணிட்டாங்க, உடனே ஆய்வு செய்யுங்க அப்படின்னு அண்ணாமலை வலியுறுத்தினார். அவர் பயந்த மாதிரியே நடந்துருச்சா? இது 2. 3வது, திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த சிவசங்கர் மீது ஒரு ஊழல் புகார் முன்வைக்கப்பட்டிருக்கு. தன்னுடைய மகனுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி 23 லட்சம் ரூபாயை மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு ஓய்வு பெற்ற எஸ்எஸ்ஐ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. சீனிவாசன் நினைக்கிறேன் அவர் பேர், கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இப்போது டிஎம்கே ஆட்சியில் போக்குவரத்து துறையில் ஊழல் நடக்குது அப்படிங்கிறத 2023 எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையின் போதே அண்ணாமலை சொல்லியிருந்தார். சிவசங்கர் தலைமையிலான போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஸ்கேம் நடக்குது, அதிகாரிகளுடைய பணியிட மாற்றத்துக்கு ஸ்கேம் நடக்குது, ஊழல் நடக்குது, 2000 கோடி ரூபாய் அளவுக்கு ஸ்கேம் நடந்திருக்கு போக்குவரத்து துறையில் அப்படின்னு 2023 சொன்னார் அண்ணாமலை. அவர் சொன்ன மாதிரி இப்போ பாருங்கள், சிவசங்கர் மீது ஊழல் புகார் முன்வைக்கப்பட்டிருக்கு, பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அப்போது தமிழக அரசாங்கம் இனி ஒரு முடிவு எடுங்க. அண்ணாமலை அவருடைய சமூக வலைதளத்தில் என்னென்ன பதிவுகள் போடுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்து அவர் சொல்கிறதுக்கு தக்கவாறு நடவடிக்கை எடுத்தாலே பாதி பிரச்சனை தமிழகத்தில் இருக்காது. ஏன்னா டிஎம்கே மாதிரி சும்மா அரசியலுக்காக போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ இல்லை கவர்மெண்ட்டை குறை சொல்லியே ஆகணும் அப்படின்னு அண்ணாமலை எதுவும் பேசுகிறதில்ல. ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மட்டும்தான் அண்ணாமலை பதிவாகவே போடுறாரு.
ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் அண்ணாமலை பேசுகிறாரு. அதனால் அண்ணாமலை போடக்கூடிய பதிவுகள், அண்ணாமலையுடைய டிமாண்ட்ஸை டிஎன் கவர்மெண்ட்டு நிறைவேற்றினாலே தமிழகத்தில் பாதி பிரச்சனை இருக்காது அப்படின்னு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் நிறைய பேர் அண்ணாமலையை பாராட்டுறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.